ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் நம்ம தமிழக அரசு சார்பில் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பில் மலேசியாவில் வேலைவாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாப் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதில் என்னென்ன படிப்பு படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஇ பிடெக் படிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலேசியாவில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இது கொடுக்குறாங்க. QC இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி பைப்பிங் இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், ட்ரெண்டிங் இன்ஜினியர், பைப்பிங் ஃபார்மன், அதே மாதிரி பைப்பிங் ஃபிட்டரு, வெல்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 70,000 80,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது மலேசியாவில் பணிபுரிய பிஇ பிடெக் தேர்ச்சி பெற்று 3 to 5 வருட பணி அனுபவத்துடன் 24 to 42 வயதுக்குட்பட்ட QC இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணி மாத வருமானம் அப்படிங்கிறது 70,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைப்பிங் இன்ஜினியர் பதவிகளுக்கு 60,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளானிங் இன்ஜினியருக்கு நம்மளுக்கு 70,000 ரூபாயிலிருந்து 84,000 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டிங் இன்ஜினியருக்கு 70,000 76 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைப்பிங் ஃபார்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 54,000 62,400 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிப்புக்கும் நம்மளுடைய அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைப் ஃபிட்டரு, வெல்டர் இந்த மாதிரியான காலி பணியிடங்களுக்கும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உணவு, விசா, இருப்பிடம் மற்றும் விமான பயண சீட்டு வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியே உங்களுக்கு ஃபுட்டு, விசா, அக்கமடேஷன் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போறீங்க இல்லையா, ஃப்ளைட் டிக்கெட்டுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. விருப்பமுள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட பணிக்கு செல்பவர்கள் விசா கிடைத்த பின்னர் இந்த நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக 35,400 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள பணிக்கு செல்ல விருப்பமுள்ள ஆண் பணியாளர்கள் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய வெப்சைட்டான OMCM manpower.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ரெஸ்யூமே, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்புக் இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஒரு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 29/5/2025, அதாவது மே மாசம் 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மலேசியா மட்டும் கிடையாது, மலேசியா ஒரு சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உமனுக்கும் கொடுக்குறாங்க, மென்னுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, போனால் ஃபாரின் ஜாப்புக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அப்படிங்கிறது பக்காவாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அரசு சார்பில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் ஃபாரின் ஜாப்புக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இதுக்கு உண்டான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தெரிய வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.